1951, China took over Tibet. 1951ஆம் ஆண்டு சீனா திபெத் நாட்டை கைப்பற்றிக் கொண்டது. So the Tibetans have been nursing an anger and hatred against the Chinese people. அன்று தொடங்கி திபெத்தியர்கள் சீன மக்கள் மேல் ஒரு விரோத பகையின் பழியுணர்வை தங்களுக்குள்ளாகவே வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். Now this is a problem. இப்போ இதுதான் பிரச்சனை. So how to break that unforgiveness in their heart? அவர்கள் இருதயத்துக்குள் முறுக்கேறிவிட்ட இந்த மன்னிக்க முடியாத கூரை எப்படி உடைப்பது? So no matter how much I encourage them to forgive them, எவ்வளவுதான் அவங்களை மன்னிச்சிருங்கன்னு நான் அவங்களை உற்சாகப்படுத்தினாலும் they could not do that. அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. So finally I prayed, Lord, what shall I do now? கடைசியாக கர்த்தாவே இப்போ நான் என்ன செய்வோம்னு By கேட்டேன். now it's also raining outside இதற்குள்ளாக வெளியில மழை கொட்ட ஆரம்பித்து and விட்டது. it's pitch dark. காரிருள் கும் இருட்டு. And the Lord told me, கர்த்தர் சொன்னார், look outside. வெளியே பார் மகனே. So I stepped out a little bit. கொஞ்சம் நான் வெளியே அடி எடுத்து When I வைத்தேன். looked outside, வெளியில எட்டி பார்த்தேன். there were 50 persons standing there. அங்கே 50 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். For a moment I was afraid. ஒரு கணம் பார்த்தா நான் பயந்து போய் விட்டேன். I thought the communist police have come there. கம்யூனிஸ்ட் காவலர்கள் தான் கைது செய்ய வந்து விட்டார்கள் போல் நினைத்துக் கொண்டேன். Because where we were, it was a secret place. ஏன் நாங்கள் இப்பொழுது கூடி வந்திருக்கிற இடம் ஒரு ரகசிய மறைவிடம். Nobody could know. யாருக்குமே நாங்கள் இருப்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. Now I see 50 people standing. இப்ப வெளியில 50 பேர் நிற்கிறதை They பார்க்கிறேன். were standing in 2 rows. அது 2 வரிசையில் நிற்கிறார்கள். Men on one side, women on the other side. ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் மறுபக்கமும் So நிற்கிறார்கள். there were 25 men and 25 women. 25 ஆண்கள் 25 பெண்கள் நிற்கிறார்கள். And then I noticed something. அதற்கு பின்பு ஒரு காரியத்தை They கவனித்தேன். were all wearing white gown. எல்லாரும் வெண்ணங்கி They தரித்திருந்தார்கள். all looked so bright and glorious. பார்ப்பதற்கு அவ்வளவு பிரகாசமாய் மகிமையாய் So காட்சியளித்தார்கள். I knew they were not Chinese communist police. இவர்கள் வந்திருப்பது சீன கம்யூனிஸ்ட் காவலர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். Because the communist police don't wear bright shining robes. ஏன் கம்யூனிஸ்ட் காவல்காரர்கள் இவ்வளவு பிரகாசமான வெண்வஸ்திரம் தரிக்க மாட்டார்கள்? Have you ever seen Indian army soldiers wearing white robes and holding a rifle? இந்திய ராணுவ படை வீரர்கள் வெள் வஸ்திரம் தரித்து துப்பாக்கி கையிலேந்தி வருவதை எப்போதாவது பார்த்திருக்கீங்களா? They'll all wear army uniform. அனைவரும் ராணுவ சீருடை அணிந்திருப்பார்கள். Then I asked the Lord, பின்பு கர்த்தரிடம் கேட்டேன், who are these people? கர்த்தாவே இவர்கள் எல்லாரும் யார்? The Lord told me, கர்த்தர் சொன்னார், these are martyrs from China. இவர்கள் அனைவரும் சீனாவை சார்ந்த இரத்த சாட்சிகள். Then the Lord told me, பின்பு கர்த்தர் சொன்னார், listen to what they are saying. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை செவி கொடுத்து கேள். So when the Lord said that, கர்த்தர் அதை சொன்னதும் I could hear what they are saying. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை என் காதில் நான் கேட்க முடிந்தது. They all lifted up their hands அவர்கள் எல்லாரும் தங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டார்கள். and they started praying for China. சீனாவுக்காக அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். They were praying in the Chinese language, சீன மொழியில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். but I could hear it in my ear in the English language. ஆனால் என் காதில் அது ஆங்கில மொழியிலே விழுகிறதை நான் கேட்கிறேன். They were crying unto God for forgiveness for the atrocities China had done against Tibet. சீனா திபெத்துக்கு விரோதமாக காட்டுமிராண்டித்தனமாய் செயல்படுத்தின அட்டகாசத்தை எல்லாம் மன்னித்தருளும்படி அவர்கள் மன்றாடினார்கள். Every one of them were crying unto God. அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். Lord, forgive us. கர்த்தாவே எங்களை மன்னியும். Forgive us for killing so many innocent Tibetans. அப்பாவி திபெத்தியர்கள் அநேகரை நாங்கள் படுகொலை செய்த எங்கள் படுபாதக குற்றத்தை மன்னித்தருளும். See, that is one of the work of the martyrs. இரத்த சாட்சிகளுடைய பணிகளிலே அதுவும் ஒன்று என்பதை அறிய வேண்டும். The blood of the martyrs cries out more powerfully than the voice of an intercessor. உயிரோடு இருந்து ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு வீரருடைய ஜெப சத்தத்தை காட்டிலும் இரத்த சாட்சியினுடைய மன்றாட்டின் அபயக்குரல் உச்சஸ்தானியில் ஒலிக்கும். An intercessor living on the earth பூமியிலே உயிரோடு இருக்கிற ஒரு மன்றாட்டு ஜெப வீரர்கள் has some amount or some measure of self mix in it. ஏதாயிலும் ஓரளவுக்கு சுயத்தை அதனோடு கூட கலந்திருப்பார்கள். But once you become a martyr, ஆனால் ஒரு முறை நீங்கள் இரத்த சாட்சி you ஆகிவிட்டால், become a sanctified martyr, பரிசுத்தமாக்கப்பட்ட இரத்த சாட்சியாய் மாறின பின்பு every taint of self is removed from your heart. சுயம் சம்பந்தப்பட்ட அணு அளவு கூட உங்கள் இதயத்துக்குள் இராதபடி அது அகற்றப்பட்டு விடும். Then when you cry out unto God, அதற்கு பின்பு தேவனை நோக்கி நீங்கள் கதறும் போதெல்லாம் it's a pure prayer that comes out of your spirit. அது உங்கள் ஆவிக்குள் இருந்து எழும்புகிற தூய்மையான சுத்த ஜெபமாய் The இருக்கும். tears that rolls down your eyes உங்கள் கண்களில் இருந்து வழிந்தோடும் கண்ணீர் துளிகள் are not the tears
of flesh and salt. அது மாம்சத்துக்குரிய உப்பு நிறைந்த கண்ணீர் துளிகளாய் வராது. But it is the tears that also comes from the eyes of the Lord Jesus. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களிலிருந்தே வடியும் கண்ணீராய் வெளிப்படும். You know, the Bible tells us வேதம் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? in Hebrews chapter 7 verse 25 எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனத்தில் that the Lord Jesus lives forever to make intercessions for us. நமக்காக பரிந்து பேசும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் என்று வர்ணிக்கிறது. From the time he was taken up to heaven, பரலோகத்துக்கு அவர் எடுத்துச் செல்லப்பட்ட நேரம் தொடங்கி when he came and sat by the right hand of the Father, பிதாவின் வலது வாரிசத்தில் வந்தவர் உட்கார்ந்த நேரத்தில் he continuously makes intercessions for us. அன்று தொடங்கி இன்று வரை இடைவிடாமல் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். How does he pray? அவர் எப்படி ஜெபிக்கிறார்? Not like how we pray. நாம் ஜெபிக்கிறது போல அல்ல. You know, the very first time when my spiritual eyes were opened, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட அந்த முதல் சமயமே, I remember that day very clearly in November 1983. 1983 ஆண்டு நவம்பர் மாதம் அந்த நாளை நான் மிக தெளிவாய் நினைவில் வைத்திருக்கிறேன். I was serving God in those days in Palayangkota, Tirunelveli. அந்த நாட்களிலே நான் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்தேன். So that particular day I spent the whole day waiting on God. அந்த குறிப்பிட்ட நாளன்று நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து செலவிட்டேன். Then towards the evening time I was going to pray for all the prayer requests that people had written for the ministry. சாயங்கால நேரத்தில் ஊழியத்துக்கு மக்கள் எழுதியிருந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக நான் ஜெபிக்க இருந்த தருவாயில், From 10 o'clock in the morning right up to evening time I was just in the locked room. காலை 10 மணி துவங்கி இரவு 10 மணி வரைக்கும் நான் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தேன். So towards the evening as I knelt down to pray, சாயங்கால நேரத்தில் நான் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடுகையில் suddenly I heard the sound of someone opening the door. சடுதியில் யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டேன். When I turned and looked, திரும்பி பார்த்தபோது the door opened கதவு திறந்திருந்தது. and the Lord Jesus walked in. கர்த்தராகிய இயேசு உள்ளே நடந்து That வந்தார். was the first time I saw the Lord Jesus. அதுதான் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக பார்த்தது. As real as how you see me standing before you. உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறதை நீங்கள் எவ்வளவு நிஜமாய் பார்க்கிறீர்களோ அதுபோல் நான் இயேசுவை நிஜமாய் கண்டேன். And he was wearing a beautiful blue robe. அழகான நீல அங்கி அணிந்திருந்தார். And he closed the door behind him. அவர் பின்னிருந்த கதவை பூட்டினார். And he came, walked towards me. என் அருகே நடந்து வந்தார். And he looked at me and he said, என்னை பார்த்து சொன்னார், I have come to pray with you. உன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். All this was too shocking for me. இதெல்லாம் எனக்கு மிகவும் அதிர்ச்சியானதுதான். First shock was seeing him. முதலாவது அவரை பார்த்ததே பேரதிர்ச்சி. Second shock was when he said, I have come to pray with you. உன்னோடு சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கேன்னு சொன்னது இரண்டாவது அதிர்ச்சி. Before I could say anything, அடுத்தது நான் ஒன்னும் சொல்றதுக்கு முன்னாலேயே there was a third shock. மூன்றாவது அதிர்ச்சி வந்தது. He knelt down right beside me. என் பக்கத்திலேயே அவர் முழங்கால் படியிட்டார். You know, we can't even kneel down. பாருங்க, நம்மளால முழங்கால் கூட ஒழுங்கா போட முடியறது When இல்லை. we asked to kneel down to pray, முழங்கால் படியிட்டு ஜெபிங்கன்னு கேட்டா we are sitting on the chair. சேர்ல நாற்காலில உட்கார்ந்துகிறோம். But the Lord Jesus who made the heavens and the earth, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசுவோ, the king of the whole universe, அண்ட சராசரத்துக்கும் மகாராஜாவானவரோ, he is God. அவர்தான் தேவன். He knelt down அவரே முழங்கால் படியிட்டார். and he said, அவர் சொன்னார், lay your hands on the letters. இந்த கடிதங்கள் மீது உன் கையை வை. Now all the letters are written in Tamil language. எல்லா கடிதங்களும் தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றன. Some are written in English. சில ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. Some are written in Telugu language. சில தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருந்தது. Some in Kannada. சில கன்னட மொழி. Some in Hindi. சில இந்தி மொழி. So all the letters were not even open yet. கடிதங்களை இன்னும் பிரித்து கூட பார்க்கவில்லை. So I told the Lord Jesus, நான் ஆண்டவர் இயேசுவிடம் சொன்னேன், Lord, I do not know what all these letters are. கர்த்தாவே, இந்த கடிதங்களில் என்னென்ன குறிப்புகள் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாதப்பா. Shall I open the letter and read to you one by one? ஒரு கடிதமா பிரிச்சு உங்களுக்கு நான் படிச்சு காட்டட்டுமான்னு கேட்டேன். In all my innocence, that's what I told the Lord. நான் ஒன்னும் அறியாம அப்படிதான் அப்பாவித்தனமா கர்த்தரிடத்தில் கேட்டேன். He just smiled at me. அவர் அப்படி என்னை பார்த்து புன்னகைத்தார். He said, lay your hands on the letters. கடிதங்கள் மேல் உன் கரத்தை வை என்றார். So I laid my hands. என் கரங்களை வைத்தேன். And he took his hand and laid on my hand. அவர் தன் திருக்கரங்களை எடுத்து என் கரங்கள் மேல் வைத்தார். And he said, now let us pray. இப்பொழுது நாம் ஜெபிப்போம் என்றார். So he closed his eyes. தன் கண்களை மூடினார். And he lifted up his head. அவர் தன் தலையை உயர்த்தினார். The fact that I could tell you all this, இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவதில் இருக்கிற உண்மை என்னவென்றால், it shows to you that I did not close my eyes and pray.
நான் கண்களை மூடி ஜெபிக்கவில்லை என்பதுதான் உண்மை. If I had closed my eyes, I can't tell you all these things that took place. அன்றைக்கு நான் கண்களை மூடி ஜெபித்திருந்தேனானால் நடந்ததெல்லாம் உங்ககிட்ட இப்பொழுது சொல்ல முடியாம போயிருக்கும். Because I was just curious to know what is going to happen next. அடுத்து என்ன நடக்கும் என்று அறியும் ஆர்வம் எனக்குள் அதிகமாக இருந்தபடியால் This is a rare opportunity I got. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைப்பது மிகப்பெரிய அபூர்வம், அரிதான சந்தர்ப்பம். And I did not know that I will get this again. திரும்ப திரும்ப எனக்கு இந்த அற்புத வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் அறியாதிருந்தேன். If this is going to be the first and the last, இதுதான் எனக்கு கிடைத்த முதலும் கடைசியுமான தருணம் என்றால், then I must make the best use of this first and the last. கிடைத்த முதலாவது கடைசியான இந்த வாய்ப்பை என்னால் இயன்றளவுக்கு சிறப்பாய் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். So the Lord closed his eyes. ஆகவே கர்த்தர் தம் கண்களை மூடினார். But I opened my eyes. நானோ கண்களை திறந்திருந்தேன். So I just turned my head a little bit to look at him. கொஞ்சம் தலையை திருப்பி அவரை பார்த்தேன். And the Lord started praying. கர்த்தர் ஜெபிக்க ஆரம்பித்தார். No words came out of his mouth. ஒரு வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வெளிவரவில்லை. He was deeply sighing. ஆனால் ஆழமாய் பெருமூச்சு விட்டார். And he was deeply groaning. மிகவும் அதிகமாய் ஆவியிலே பாரப்பட்டார். And tears rolled down his eyes. கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடின. The Lord Jesus is there in the spirit. கர்த்தர் இயேசுவானவர் ஆவியிலே அங்கே இருந்தார். But his tears were rolling like rivers. ஆனாலும் அவர் கண்ணீரோ நதியை போல் பெருக்கெடுத்தது. For a long time he prayed. நீண்ட நேரம் அவர் ஜெபித்தார். Then he stopped. பின்பு அவர் நிறுத்தினார். He looked at me and he said, என்னை பார்த்து சொன்னார், now this is what you shall answer the first letter. முதல் கடிதத்துக்கு இதைத்தான் பதிலாக நீ எழுத வேண்டும். So I thought to myself, எனக்குள்ள நினைத்துக் கொண்டேன், all this long prayer the Lord prayed கர்த்தர் இவ்வளவு நீண்ட ஜெபம் ஜெபித்த பின்பு was just for the first letter. ஒரே ஒரு முதல் கடிதத்துக்கு மட்டும்தானா இவ்வளவு பெரிய ஜெபம்? And there were 299 letters to go. 299 கடிதங்கள் இன்னும் பதில் பெற வேண்டும். You know what today's ministers will do? இந்த காலத்து ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க தெரியுமா? If you are given 300 letters, 300 கடிதங்களை ஜெப விண்ணப்பங்களை கையில கொடுத்தா, they lift up all the 300 letters to God. 300 கடித குவியலையும் தூக்கி, They say, Lord, we lift up all these letters to you. கர்த்தாவே இந்த கடிதங்களை எல்லாம் உமக்கு முன்பாக உயர்த்தி பிடிக்கிறோம் என்பார்கள். That's what we do. இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். Lord, lay your hands on all these letters. கர்த்தாவே இந்த கடிதங்கள் எல்லாவற்றின் மீதும் உம்முடைய கரத்தை வையும். You know what is written in it. இதில் எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகள் என்னன்னு நமக்கு தெரியும். Grant all the requests. எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலளியும் ஆண்டவர். Amen. ஆமென். In 2 minutes we'll pray for 300 letters. 2 நிமிடங்களுக்குள் 300 ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஜெபித்து முடித்து விடுவோம். And the Lord Jesus prayed for at least 10 minutes or 15 minutes for just one letter. ஒரே ஒரு ஜெப விண்ணப்பத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் குறைந்தபட்சம் 10-15 நிமிடங்களாவது ஜெபித்தார். And we went through all the 300 letters. 300 கடிதங்களுக்கும் இப்படி நாங்கள் கடந்து சென்றோம். Every one of the 300 letters, அந்த 300 கடிதங்களில் ஒவ்வொன்றுக்கும் he gave me an answer for each letter. ஒவ்வொரு கடிதத்துக்கும் பதில் எனக்கு கொடுத்தார். This is how you shall answer that letter. இந்த கடிதத்துக்கு இப்படி தான் பதில் எழுத வேண்டும். This is how he prays. இப்படித்தான் இயேசு ஜெபிக்கிறார். He ever lives to make intercessions for us. என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமக்காக பரிந்து பேசும்படி உயிரோடு இருக்கிறார். This is one of the duties of a martyr. ஒரு இரத்த சாட்சிகளுக்கு இருக்கும் கடமைகளிலே இதுவும் ஒன்றாகும். Now what do we know about spiritual warfare? ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நமக்கு என்ன We தெரியும்? do not know much. அதிகம் நமக்கு தெரியவில்லை. The end time warfare is not much properly concisely understood by even the learned prophetic ministers. கற்று தேர்ந்த தீர்க்கதரிசன ஊழியர்களாலும் கடைசி கால இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து சரியாக துல்லியமாக இதுதான் என்று தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. Now turn your Bibles to Revelation chapter 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். There you will read about something that we have been teaching quite often. அடிக்கடியாக நாங்கள் போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே நீங்கள் படிக்க முடியும். In verse 7 it says, 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, there was war in heaven. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. Michael and his angels fought against the dragon and the dragon fought and his angels. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணினார்கள். Now where exactly did this war happen? சரியாக எந்த இடத்தில் இந்த யுத்தம் நடைபெறுகிறது? Most prophecy teachers will tell you அதிகமான தீர்க்கதரிசன போதகர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள், it is in the mid heaven. அது மத்திய ஆகாயத்திலே. Did it really takes place there? உண்மையிலே இது மத்திய வானத்தில் தான் நடக்கிறதா? Is it really there? உண்மையாகவே அங்கேதான் நடக்கிறதா?
going by what the Lord Jesus said, கர்த்தராகிய இயேசுவானவர் சொன்ன கூற்றின்படி பார்ப்போமானால் that we do not know much about all these things. இவைகளை குறித்து நமக்கு அதிகம் தெரிந்திராமல் இருக்கிறபடியினால் So this definitely cannot be in that place that we have known to come. எங்கே இது நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோமோ அந்த இடத்தில் நிச்சயம் இது நடக்கவில்லை. Now look at verse 8. 8ஆம் வசனத்தில் பாருங்கள். And he prevailed not, neither was any place found anymore in heaven. வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. Now look at the first part. முதல் பகுதியை கவனியுங்கள். It says and prevailed not, ஜெயம் கொள்ளவில்லை, which means there was a great fierce fight. அப்படி என்றால் கடுமையான உக்கிரத்துவமான யுத்தம் நடக்கிறது. Michael is a match to Satan மீகாவேல் சாத்தானுக்கு நேருக்கு நேர் சரிசம இணை. because they are of the same group, same class. அவர்கள் ஒரே வகையை சார்ந்த கூட்டத்தார். But the fight went on for a long time. ஆனால் யுத்தமோ நீண்ட நேரம் நீடிக்கிறது. If you have seen some of the boxing matches, சில குத்து சண்டை போட்டிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், when I was very young, I used to watch a boxing match. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது குத்து சண்டை போட்டியை ரசித்து பார்ப்பேன். There was a very famous boxing hero in the boxing world called Muhammad Ali. முகமது அலி என்று குத்து சண்டை உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு வீரர் இருந்தார். He was a great champion. மாபெரும் சாதனை வீரன். So I watch his match. அவருடைய போட்டிகளை நான் பார்ப்பதுண்டு. For a long time there was no competitor for him. நீண்ட நாட்களாக அவருக்கு சரியான ஒரு நிகரான போட்டியாளர் இல்லவே இல்லை. He was an undisputed leader. அவர் யாராலும் வெல்ல முடியாத தலைவராய் முடிசூடா மன்னனாய் இருந்தார். Then came one Japanese challenger. அதற்கு பின்புதான் ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு சவால் விடும் வீரன் வந்தான். His name is Inoki. அவனுடைய பெயர் இனோக்கி. So they both had a fight. இருவரும் சண்டை போட்டார்கள். You know, in boxing they have 15 rounds. குத்து சண்டையிலே 15 சுற்று போராட வேண்டும். And Muhammad Ali is so powerful that he can knock out his opponent after few rounds. எதிராளியை சில சுற்றுகளுக்குள்ளேயே அடித்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு முகமது அலி சக்தி வாய்ந்தவர். This newcomer Japanese fighter, இந்த புதுமுக ஜப்பானிய குத்து சண்டை வீரன் lasted for 15 rounds. 15 சுற்றுகள் வரை தாக்குப்பிடித்தான். Muhammad Ali was heavily hit during the 15 rounds. 15 சுற்றுகளிலே முகமது அலியால் எப்படியோ ஓரளவுக்கு தான் அவனை அடிக்க முடிந்தது. See, that's what called prevailing. இதைத்தான் ஜெயம் கொள்ளுதல் என்று சொல்லுவோம். Trying to fight till the end. கடைசி வரைக்கும் யுத்தம் பண்ண போராடி முயற்சிப்பது. So how long does that last? இது எதுவரைக்கும் நீடித்தது? We don't know. நமக்கு தெரியாது. How long it lasts we don't know. எவ்வளவு காலம் நீடித்ததோ But நமக்கு தெரியாது. eventually Satan and his angels were cast out of heaven. ஆனால் இறுதியாக சாத்தானும் அவருடைய தூதர்களும் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். Definitely in some place in the heavenly realm. நிச்சயமாகவே வான மண்டலங்களில் இருக்கும் ஏதோ இடத்தில் தான் நடக்கிறது. Not in the heavenly realm where God lives. தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக மண்டலங்களில் அல்ல. Now look at verse 9. 9வது வசனத்தை பாருங்கள். And the great dragon was cast out. அந்த பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. Now I have a question for you. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். Why does the Bible use the word great dragon? பெரிய வலு சர்ப்பம் என்ற வார்த்தையை வேதாகமம் ஏன் பயன்படுத்த வேண்டும்? Look at verse 7. 7ஆம் வசனத்தை பாருங்க. Only the word dragon is used there. வலு சர்ப்பம் என்ற வார்த்தை மட்டும்தான் அங்கே இருக்கிறது. But in verse 9 it says great dragon. ஆனால் 9வது வசனத்தில் பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. Why in 7 it says dragon and 9 it says great dragon? 7ஆம் வசனத்தில் வலு சர்ப்பம் என்று சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்தில் பெரிய வலு சர்ப்பம் என்று ஏன் குறிப்பிட வேண்டும்? See, you must take note of this. இதை நீங்கள் நன்கு கவனித்து குறிப்பெடுக்க The வேண்டும். great dragon was cast out. பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. That old serpent பழைய பாம்பு called the devil and Satan, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் to சொல்லப்பட்டவன், deceive the whole world. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கினவன். He was cast out அவன் தள்ளப்பட்டான். and his angels were cast out together with him. அவனோடு கூடவே சேர்ந்து அவனை சார்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். Where are they cast out? எங்கே தள்ளுண்டு போனார்கள்? Right down on this earth. இந்த பூமியின் மேல்தான் தள்ளப்பட்டார்கள். So now the Lord Jesus asked me this question. இப்பொழுது ஆண்டவர் இயேசு என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். If the great dragon was cast down to earth, பெரிய வலு சர்ப்பமானது
இந்த பூமியின் மேல் கீழே விழ தள்ளப்பட்டிருக்குமானால், do you know what kind of warfare it's going to be? அது என்ன விதமான யுத்தக்களமாய் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? Now, I have no answer. எனக்கு அதற்கு பதிலே இல்லை. And the Lord showed me கர்த்தர் எனக்கு காண்பித்தார், the different kinds of swords in heaven. பரலோகத்தில் இருக்கும் பலதரப்பட்ட பட்டயங்களின் வகைகளை காட்டினார். There is a sword that the angels use. தேவ தூதர்கள் பயன்படுத்தும் ஒரு பிரத்யேக பட்டயம் உண்டு. There is a sword of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கென்று ஒரு பிரத்யேக பட்டயம் இருக்கிறது. And there is a sword that the saints in heaven use. பரலோகத்தில் இருக்கும் பரிசுத்தவான்கள் பயன்படுத்தும் ஒரு பட்டயம் இருக்கிறது. And there is a sword called the sword of the Lord. கர்த்தரின் பட்டயம் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டயம் இருக்கிறது. So different kinds of swords. பல வகைப்பட்ட பலதரப்பட்ட பட்டயங்கள். Each sword is used for a specific purpose. ஒவ்வொரு பட்டயமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை முன்னிட்டு பயன்படுத்தப்படும். And he showed me the handle of the sword. அந்த பட்டயத்தின் கைப்பிடியையும் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். It's quite amazing. அது எனக்கு கொஞ்சம் வியக்க வைத்தது. When a sword is given to you, ஒரு பட்டயம் உங்கள் கையில் கொடுக்கப்படும் போது, that sword is specially made for you. அந்த பட்டயம் உங்களுக்காகவே பிரத்யேகமாய் விசேஷித்து உருவாக்கப்பட்டது. When you hold the sword, அந்த பட்டயத்தை நீங்கள் பிடிக்கும் போதே, you are not holding the sword. நீங்கள் அந்த பட்டயத்தை பிடிக்கவில்லை, The sword is holding you. உங்கள் பட்டயம் தான் உங்களை பிடித்திருக்கிறது. It's quite amazing. அது அவ்வளவு ஆச்சரியமானது. When you hold it, நீங்கள் அதை பிடிக்கும் போதே it is holding you. அது உங்களை பிடித்திருக்கும். That is number one. அதுதான் முதல் குறிப்பு. And there are many weapons hidden inside the sword. அந்த பட்டயத்துக்குள்ளே எத்தனையோ பல ஆயுதங்கள் மறைந்திருக்கும். And you need to be taught how to use the sword. அந்த பட்டயத்தை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் சாத்தியம். Now turn your Bible to Psalms chapter 18. இப்பொழுது உங்கள் வேத புஸ்தகத்தை 18ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And there you will read something concerning King David. தாவீது ராஜாவை குறித்த ஒரு காரியத்தை இங்கே நீங்கள் படிக்க முடியும். Let's read verses 32, 33, 34. 32, 33, 34 வசனங்களை வாசிப்போமா? It is God who girded me with strength and maketh my way perfect. என்னை பலத்தால் இடைகட்டி என்னுடைய வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. He makes my feet like hinds feet and sets me upon my high places. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He teaches my hands to war so that a bow of bronze is broken by mine arms. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். Now look at verse 32 and 34. 32, 34 வசனங்களை பாருங்கள். In verse 32, King David says, 32ஆம் வசனத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், It is God who strengthened me. என்னை பலப்படுத்துகிறவர் தேவனே. It is God who anointed me with strength. என்னை பலத்தால் அபிஷேகிக்கிறவர் தேவனே. And in verse 34 he says, 34ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், It is God who taught my hands to war. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவரும் தேவனே. It is God who taught my hands how to hold the bow. அந்த வில்லை எப்படி கையில் பிடிக்க வேண்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் கர்த்தர்தான். You know, bronze is a very heavy metal. வெண்கலம் உங்களுக்கு தெரியும், அது நல்ல பாரமான ஒரு உலோகம். It's a very tough metal. அது கடினமான ஒரு முரட்டுத்தனமான உலோகம். And King David says he can break it in two. தாவீது ராஜா அதைத்தான் இரண்டாக உடைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். You know, with your normal human strength you can never do it. பொதுவான மனுஷ பலத்தை கொண்டு ஒருபோதும் அதை செய்ய முடியாது என்று தெரியும். But verse 32 says, ஆனால் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, God girded me with strength. தேவன் என்னை பலத்தால் இடைகட்டுகிறார். The strength that came from above, பரத்திலிருந்து வருகிற உன்னத பலத்தை கொண்டு, and with the teaching that God gave him how to war, எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவன் கொடுத்த பயிற்சியின் பழக்கத்தை கொண்டு, he could easily break any weapons on this world. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த போராயுதமானாலும் எளிதில் அதை நீங்கள் உடைத்து போட முடியும். With this in mind, இதை மனதில் கொண்டவர்களாய், now if you look at the end time scenario, கடைசி கால காட்சியை பார்ப்பீர்களானால், now you will have the devil and his army on this earth. இப்பொழுது பிசாசும் அவனுடைய சேனையும் கூட்டமாய் இந்த பூமியில் இருக்கிறார்கள். You are no more going to
be engaged with an invisible enemy. அதரிசனமான மறைமுக எதிரியோடு இனிமேல் நீங்கள் போராட போவதில்லை. Your enemy is not going to attack you from heaven anymore. இனிமேலும் உங்கள் எதிரி உங்களை வானத்திலிருந்து தாக்க போவதில்லை. He is right here on this earth. அவன் இப்பொழுது இந்த பூமியில் நேருக்கு நேர் மோத வந்து விட்டான். The rules of warfare are different. ஆகவேதான் இந்த போரின் யுத்த வழிமுறைகள் எல்லாம் வித்தியாசமானவைகள். All the rules of spiritual warfare will be different. ஆவிக்குரிய போரின் அந்த சட்டதிட்ட விதிகள் எல்லாமே முற்றிலும் மாறுபட்டவைகள் ஆகும். God will teach you how your hands how to hold the sword. அந்த பட்டயத்தை எப்படி நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் கரத்தை யுத்தத்துக்கு பழக்குவிப்பார். God will teach your hands how to hold the spear. அந்த ஈட்டியை நீங்கள் எப்படி ஏந்தி பிடித்திருக்க வேண்டும் என்ற யுத்த வித்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். God will teach your hands how to hold the shield. கேடகத்தை எப்படி பிடித்திருக்க வேண்டும் என்று கர்த்தரே யுத்தத்துக்கு உங்களை பழக்குவிப்பார். He will teach your fingers to war. உங்கள் விரல்களை போருக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். What does it really mean? உண்மையான இதன் அர்த்தம் என்ன? You know what it really means? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா?